வெல்கம் டு யுவர் சேனல் நண்பா. ஆல் போர்ட் கிங் கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் நண்பர்களே. இங்கு பெண்டிங் எதுவும் நடைபெறவில்லை நண்பர்களே. ஓகேங்களா, ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி. ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள். தயவுசெய்து கன்ஃபார்ம் வீடியோ தயவுசெய்து பார்க்காதீங்க. ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நான் எதுக்கு ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, எந்த அளவுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு லைக் அதிகமாகும். எந்த அளவுக்கு லைக் அதிகமாச்சு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்கும் நண்பர்களே. ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒவ்வொரு மோட்டிவேஷன் இருக்கும். ஓகேங்களா, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 12/2/2025க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அடித்த ரிசல்ட்டு 612. இதை பார்த்தோன்னே 3 7 கிட்டத்தட்ட பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரியாகவே ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம எடுத்ததுலேருந்து ஒரு நம்பரை கூட வரல. ஓகேங்களா, ஒரு 3 நாள் தொடர்ந்து ஒரே பேட்டர்ன் தான் வந்துட்டு இருந்தோம். அதான் வின்னாக கொடுத்துட்ருந்தோம். இது ஏபிசி 2 நம்பர் வின், 3 நம்பரே வின் கொடுத்துட்ருந்தோம். ஓகேங்களா, ஒரு பேட்டர்ன் இன்றைக்கி மாற்றிப்பேன் நினைக்கிறேன். ஓகேங்க நண்பர்களே, 3 நாள் ஒரே பேட்டர்ன் தான் வந்திருந்தான். இன்றைக்கி அதே பேட்டர்ன் தான் வருவாங்க. நானும் லக்கி பாக்ஸில் கொடுத்தேன், அதுவும் வரல. ஓகேங்களா, சரி, இன்றைக்கி கெஸ்ஸிங் நல்லபடியாக தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி பார்க்கலாம். லக்கி பாக்ஸில் பொறுத்த வரைக்கும் 4 2 6 3 9. ஓகேங்களா, 5 நம்பர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் லக்கி பாக்ஸில். இதிலேருந்து 2 நம்பரோ 3 நம்பரோ நாளைக்கு வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா நண்பர்களே, கன்ஃபார்மாக வரும் தான் நினைக்கிறேன். ஏன்னா பேட்டர்ன் கொஞ்சம் மாற்றிருக்கான். அதனால் நானும் ஒரு வேறு ட்ராக்கில் தான் போயிருக்கேன். அதனால் கன்ஃபார்மாக வரும். ஓகேங்களா, அடுத்து ஏபிசி போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 4 5, பி போர்டில் 6 2, சி போர்டில் 5 2. ஓகேங்களா நண்பர்களே, இதுலேருந்து உங்களோட கெஸ்ஸிங் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த போர்டு நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஆனால் லக்கி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேட்டர்ன் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 ரிசல்ட் அந்த மாதிரி பார்த்துட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கு லக்கி பாக்ஸில். இதுலேருந்து ஒரு 2 நம்பர் 3 நம்பர் வரதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது நண்பர்களே. ஓகேங்களா, அடுத்து ஏபி பிசி ஏசி பாக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 36 63 38 83 32 23 73 37 79 97 96 69 76 67 ஒரு 15 செட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதிலேருந்து பாக்ஸு. அடுத்தது மை டார்கெட்டில் என்னோடய டார்கெட்டில் வரது மட்டும் நான் சொல்லிடுறேன். 36 63 38 83 97 79 96 69. முடிஞ்ச அளவுக்கு பாக்ஸ் போடுங்க. நானே ட்ரை பண்ணாலும் பாக்ஸ் தான் ட்ரை பண்ணுவேன். நான் எதுக்கு நான் இப்படி கொடுக்குறேன்னா, நம்மளுக்கு 96ன்னு எடுத்து 69ன்னு கொடுக்குறாங்க. அதனால தான் பாக்ஸில் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஒரு நம்பர் இல்லைனாலும் நமக்கு ஒரு நம்பரை வாங்கி கொடுக்கும். ஓகேங்களா, ஏபிசி பொறுத்த முடியும் அப்படி தான். பிசி ஏசியாக இருந்தாலும் எதுவுமே பாக்ஸ் போடுங்க. ஓகேங்களா, ஒரு நம்பரை 2 நம்பரை எடுத்தாலும் நீங்கள் பாக்ஸ் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, முடிஞ்சிடும். அடுத்து ஏபிசி பாக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 453 539 493 398 807 739 259 259 239 308 253 294 ஒரு 10 செட் எடுத்துகிட்டு வந்துருக்கு நண்பர்கள். ஓகேங்களா, அடுத்து மை டார்கெட்டில் பொறுத்த மட்டும் 807 453 294 739 259 5 செட்டு தான் எடுத்துகிட்டு வந்து. அந்த 5 செட்டு ப்ளே பண்ணால் நாளைக்கு வின் ஆகும்னு நினைக்கிறேன். அது மாதிரி தான் பேட்டர்ன் கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கி பேட்டர்ன் மாற்றிருக்கான். நாளைக்கு இதே பேட்டர்ன் தான் வரும். ஓகேங்களா, மினிமம் பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள். இந்த 259 மட்டும் பாக்ஸ் போடுங்க. ஒரு பாக்ஸு நீங்கள் ஒரு நம்பரோ 2 நம்பரோ 3 நம்பரோ எடுத்தால் பாக்ஸ் ஒரு நம்பரோ 2 நம்பரோ எடுத்திங்கன்னா பாக்ஸ் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஏன்னா பாக்ஸ் போட்ட பட்சத்தில் உங்களுக்கு ஒன்று சி போர்டு பாஸ் ஆகும், இல்லைனா பிசி பாஸ் ஆகும், இல்லை ஏசி பாஸ் ஆகும். ஒன்று போட்ட காசு வெளியே வர மாதிரி இருக்குது. ஏன்னா 3 நம்பர் நம்ம போடுறதுனால சி போர்டில் 3 நம்பர் வரும். ஓகேங்களா, அதனால் போட்ட காசாசு நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, டபுள்ஸை பொறுத்த வரைக்கும் 11 99 66 இதில் தான் நாளைக்கு வரப்போகுது. டபுள்ஸ் அப்படி வந்தால், ஏன்னா டபுள்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன். இந்த வாரத்தில் 3 டைம் அடிச்சிட்டான், வராது. எதுக்கும் ட்ரை பண்ணிங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3 9 எடுத்து வந்துருக்கு. ஒன்று 3 வரும் அப்படின்னா 9 வரும். எனக்கு தெரிஞ்சு 9 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா நண்பர்களே, நாளைக்கு காசு கம்மியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 9 மட்டும் ப்ளே பண்ணலாம். சப்போர்ட் வேணும்னா நீங்கள் 3 எடுத்துக்கலாம். அது பி போர்டு மட்டும் கட்டிக்கலாம் 3. ஓகேங்களா, எப்பயும் சொல்கிற மாதிரி தான் வெற்றி ரகசியம் மற்றும் முயற்சியின் பங்கு. ஓகேங்களா நண்பர்களே, ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல். இது மட்டும் புரிஞ்சுக்கங்க. முயற்சி மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வரும். ஆனால் 3 நாள் கொஞ்சம் பாஸ் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் பேட்டர்ன் மாற்றிட்டான். அதனால் நாளைக்கு கொஞ்சம் முடிஞ்சாலும் கொஞ்சம் கம்மியாக போட ட்ரை பண்ணுங்கள். அதிகமாக கட்ட வேணாம். நாளைக்கு பேட்டர்ன் பார்த்துட்டு நாளைக்கு பாஸ் ஆச்சுன்னா நாளைக்கு உங்களுக்கு நான் கன்ஃபார்மாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் பேட்டர்ன் மாற்றிருக்கேன். அதனால தான் எனக்கே கொஞ்சம் 3 7 பார்த்தோன்னே எனக்கே கொஞ்சம் மன வருத்தமாயிட்டு நண்பர்களே. ஓகேங்களா, அதனால தான். அனைவருக்கும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஓகே, டாட்டா பாய்.